நமக்கு பர்த்டேனா மற்றவங்க நமக்கு gift தருவாங்க. ஆனால் நெதர்லாண்ட்ஸில் கொஞ்சம் ஆப்போசிட். இது முதல் தடவை கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. பாப்பாவோட பர்த்டேக்கு அவனோட ஸ்கூலுக்கு அவன் gift கொண்டு போகணும். அதெல்லாம் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி சண்டே நல்ல வெயில் அடிச்சனால வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் பர்கர் செஞ்சுருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் நான் பேக் பண்ண ஆரம்பித்தேன். இந்த கிஃப்ட்ஸுக்கு பேர் டச்சில் த்ரக்தாட்சின்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த வார்த்தை கேட்டாவே ஏதோ gift பற்றி சொல்கிறாங்கன்னு தோணாது, ஏதோ லீகல் டாக்குமெண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு தோணும். யார்கிட்டயாவது போய் த்ரக்தாட்சி ரெடியாக இருக்கா அப்படின்னு கேட்கணும்னு தோணும். பாப்பாவுக்கு மற்ற குழந்தைங்களோட பர்த்டே அன்னைக்கு நிறைய இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதனால அவன் பர்த்டேக்கு நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்க டீச்சர்கிட்ட முதல்ல எவ்வளோ ரெடி பண்ணணும், என்னென்ன கொடுக்கலான்னு கேட்டுட்டு வந்துட்டு ஒரு சின்ன பேக்கில் குழந்தைங்களோட பேரை ஒட்டி அதில் ஒரு சின்ன டாயும் ஒரு சின்ன ஸ்வீட்டும் வச்சு இந்த பேக்ஸை ரெடி பண்ணேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்.